இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க எந்த நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் இத பத்தின வார்த்தைகளையும், வாசகங்களையும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அது தொடர்பான வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் இந்த வீடியோல இப்ப சொல்லப் போறத நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே, இது சம்பந்தமான செய்திகளை சோஷியல் மீடியாலயோ, இல்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லயோ நீங்க கேட்கும்போதோ, இல்ல பார்க்கும்போதோ ரொம்ப ஈஸியா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுப்பீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் சேர்த்து அழுத்திடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தபால் மூலம் வாக்கு செலுத்துதல். இதுக்கு இங்கிலீஷ்ல ஆப்சென்டி வோட் இல்லனா போஸ்டல் வோட். இதுக்கான எக்ஸாம்பிள், மை கிராண்ட்மா couldn't go to the polling station, so she sent in an absentee vote. அதாவது என் பாட்டியால் வாக்குச்சாவடிக்கு செல்ல முடியவில்லை, அதனால் அவரது வாக்கை தபால் மூலம் செலுத்தினார். My grandma couldn't go to the polling station, so she sent in an absentee vote. அடுத்தது பெரும்பான்மை, அதாவது பெருவாரியான வாக்குகள். இதுக்கு இங்கிலீஷ்ல absolute majority. இதுக்கான எக்ஸாம்பிள், to win handsomely, a candidate needs an absolute majority of the votes. அதாவது அமோக வெற்றி பெற ஒரு வேட்பாளருக்கு பெரும்பான்மை வாக்குகள் தேவை. To win handsomely, a candidate needs an absolute majority of the votes. அடுத்தது ரகசிய வாக்கெடுப்பு இல்லனா வாக்குச்சீட்டு. இதுக்கு இங்கிலீஷ்ல ballot. இதுக்கான எக்ஸாம்பிள், each voter received a ballot to mark their choice. அதாவது ஒவ்வொரு வாக்காளரும் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்க வாக்குச்சீட்டை பெற்றனர். Each voter received a ballot to mark their choice. அடுத்தது போடப்பட்ட ஓட்டுகளை சரியாக எண்ணாமல் மோசடி செய்தல். இதுக்கு இங்கிலீஷ்ல ballot rigging. இதுக்கான எக்ஸாம்பிள், ballot rigging is illegal. அதாவது வாக்குச்சீட்டுகளை சரியாக எண்ணாமல் மோசடி செய்வது சட்டவிரோதமானது. ballot rigging is illegal. அடுத்தது ஒரு நகரத்தில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து குறுகிய நேர மற்றும் விரைவான தேர்தல் பிரச்சாரம் செய்தல். இதுக்கு இங்கிலீஷ்ல barnstorm. இதுக்கான எக்ஸாம்பிள், the candidate barnstormed across the district. அதாவது மாவட்டம் முழுவதும் அந்த வேட்பாளர் ஆங்காங்கே குறுகிய நேர மற்றும் விரைவான தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். The candidate barnstormed across the district. அடுத்தது இடைத்தேர்தல். இதுக்கு இங்கிலீஷ்ல by-election. இதுக்கான எக்ஸாம்பிள், a by-election is held to fill a vacant seat in government. அதாவது அரசாங்கத்தில் காலியாக உள்ள இடத்தை நிரப்ப இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. A by-election is held to fill a vacant seat in government. அடுத்தது ஓட்டு போடுவது. இதுக்கு இங்கிலீஷ்ல cast a vote. இதுக்கான எக்ஸாம்பிள், don't forget to cast your vote in the election. அதாவது தேர்தலில் வாக்களிக்க மறக்காதீர்கள். Don't forget to cast your vote in the election. அடுத்தது வீட்டுக்கு வீடு சென்று வாக்குகளை சேகரிப்பது. இதுக்கு இங்கிலீஷ்ல canvass. இதுக்கான எக்ஸாம்பிள், volunteers are canvassing the neighborhood to gather support for the candidate. அதாவது அந்த வேட்பாளருக்கு ஆதரவு திரட்ட தன்னார்வலர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வாக்குகளை சேகரிக்கின்றனர். Volunteers are canvassing the neighborhood to gather support for the candidate. அடுத்தது சர்ச்சைக்குரிய அல்லது முறைகேடான தேர்தல். இதுக்கு இங்கிலீஷ்ல controverted election. இதுக்கான எக்ஸாம்பிள், it was considered to be a controverted election by many. அதாவது அது ஒரு சர்ச்சைக்குரிய தேர்தலாக பலரால் கருதப்பட்டது. It was considered to be a controverted election by many. அடுத்தது தேர்தல் பிரச்சாரம். இதுக்கு இங்கிலீஷ்ல election campaign. இதுக்கான எக்ஸாம்பிள், the election campaign will end in a few days. அதாவது இன்னும் சில நாட்களில் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும். The election campaign will end in a few days. அடுத்தது அரசியல் கூட்டணி. இதுக்கு இங்கிலீஷ்ல electoral alliance. இதுக்கான எக்ஸாம்பிள், two parties formed an electoral alliance to increase their chances of winning. அதாவது வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க இரண்டு கட்சிகள் தேர்தல் கூட்டணியை அமைத்தன. Two parties formed an electoral alliance to increase their chances of winning. அடுத்தது தேர்தல் அறிக்கை. இதுக்கு இங்கிலீஷ்ல election manifesto. இதுக்கான எக்ஸாம்பிள், the party released its election manifesto.
அதாவது அந்த கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. The party released its election manifesto. அடுத்தது தேர்தல் கருத்து கணிப்பு. இதுக்கு இங்கிலீஷ்ல எலெக்ஷன் போல். இதுக்கான எக்ஸாம்பிள், a recent poll found that 80% of the public support that candidate. அதாவது சமீபத்திய கருத்து கணிப்பில் 80 விழுக்காடு மக்கள் அந்த வேட்பாளரை ஆதரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. A recent poll found that 80% of the public support that candidate. அடுத்தது வேட்புமனு தாக்கல். இதுக்கு இங்கிலீஷ்ல ஃபைலிங் நாமினேஷன் பேப்பர். இதுக்கான எக்ஸாம்பிள், he has filed the nomination paper. அதாவது அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். He has filed the nomination paper. அடுத்தது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர். இதுக்கு இங்கிலீஷ்ல incumbent. இதுக்கான எக்ஸாம்பிள், the incumbent CM is seeking support from the public. அதாவது தற்போதைய முதல்வர் பொதுமக்களிடம் ஆதரவு கோருகிறார். The incumbent CM is seeking support from the public. அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம். இதுக்கு இங்கிலீஷ்ல no confidence motion. இதுக்கான எக்ஸாம்பிள், opposition parties submitted a no confidence motion against the government. அதாவது அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்தன. Opposition parties submitted a no confidence motion against the government. அடுத்தது அதிகாரத்திலிருந்து ஒருவரை நீக்குவது. இதுக்கு இங்கிலீஷ்ல oust. இதுக்கான எக்ஸாம்பிள், they decided to oust him from office. அதாவது அவர்கள் அவனை அதிகாரத்திலிருந்து நீக்க முடிவு செய்தனர். They decided to oust him from office. அடுத்தது வாக்குச்சாவடி. இதுக்கு இங்கிலீஷ்ல polling booth. இதுக்கான எக்ஸாம்பிள், police security has been tightened around the polling booth. அதாவது வாக்குச்சாவடியை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. Police security has been tightened around the polling booth. அடுத்தது ஒரு சமூக பிரச்சனை குறித்த பொதுஜன வாக்கெடுப்பு. இதுக்கு இங்கிலீஷ்ல ரெஃபரண்டம். இதுக்கான எக்ஸாம்பிள், the government held a referendum to decide on that controversial issue. அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க அந்த அரசாங்கம் பொது வாக்கெடுப்பு நடத்தியது. The government held a referendum to decide on that controversial issue. அடுத்தது ஒரு கட்சியிலிருந்து விலகி வேறொரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வது. இதுக்கு இங்கிலீஷ்ல shifting alliance. இதுக்கான எக்ஸாம்பிள், in politics shifting alliance is quite common. அதாவது அரசியலில் கூட்டணி மாறுவது சகஜமான ஒன்று. In politics shifting alliance is quite common. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலோ இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க.